ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூப்பர் சிங்கர் 10 நிகழ்ச்சி நிறைவு பெற்ற நிலையில் தற்பொழுது நஸ்ரின் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரின் மூலம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை ஏஆர் ரஹ்மான் சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் நஸ்ரின் அவர்கள் சூப்பர் சிங்கரில் எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க, ஸோ பரிசு தொகை என்ன கிடைச்சது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீசனில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போட்டியாளர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னர் யார் அப்படின்றத அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நஸ்ரின் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அதன் பிறகு காயத்ரி இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா நஸ்ரின் ரொம்பவே தேம்பி வந்து அழுதுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினால பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா நஸ்ரின் கிட்ட இது ஆனந்த கண்ணீரா இல்ல சோக கண்ணீரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதற்கு நஸ்ரின் எதுவுமே பதில் வந்து அளிச்சிருக்க மாட்டாங்க. அதன் பிறகு மேடையில நஸ்ரின் அழுததை பார்த்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது நஸ்ரின் கிட்ட ஏஆர் ரஹ்மான் சார் என்னோட மியூசிக் ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதற்கு நஸ்ரின் உடனே ஓகே அப்படின்னு தலையாட்டிருப்பாங்க. நஸ்ரின் அவர்கள் 2வது பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்து வந்திருந்தாங்க. இவங்களுக்கு 5 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. 5 லட்சம் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் ஸ்கூல்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காங்க. இதனால பலரையும் ஏஆர் ரஹ்மான் சாரை வாழ்த்துட்டு வராங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.